கோடி துறையெல்லாம் கடந்தவனே உம் துணை ஒன்றே நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உம் துணை ஒன்றே நாம் தேடி மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம் மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம் குறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம் இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்திட நாம் இப்பலியிலே வேண்டுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக துரைமாறன் மேக்லின் சுஜீபா கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறைவன் அருளால் புதிய இல்லம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், குழந்தைகள் தம்பித்துறை அந்தோணி ரான்சம் ஹன்னா இறை ஞானத்தில் வளரவும், புதிய இல்லத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் எந்நாளும் இருந்து குடும்பத்தை வழிநடத்தவும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் அமலோற்பவும் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 27வது ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த மகன் சிபிகுமாருடைய ஆன்மா இழுத்தி இளைப்பாற்றடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த கணவர் அல்போன்ஸ் டெய்லர், மரிய அந்தோணி, ஓரி அந்தோணியம்மாள், சந்தியாகு, ஜெபமாலை, மைக்கேல் சந்தியாகு, அந்தோணி ஆசிரியர், ஃப்ளாரன்ஸ், அசோக்குமார், ராஜா, அடுத்தது ஜோசப் பனூர் மற்றும் யாரும் யாத ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றடைய புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி தங்களது தாயார் இருதயம் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் தந்தை மைக்கேல் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் இவ்வுலகில் நின்று பிரிந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இறைவனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் நாம் வேண்டுவோம். ஆரோக்கிய சாமி நிர்மலா ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி அப்பா ஜோசப், அல்போன்சாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த மாது, சௌரியம்மாள், சஞ்சய், அற்புதம், பெனடிக்ட், ஆரோக்கிய, ஜெயசீலன், பிர்க்மாஸ், அந்தோணிசாமி, அந்தோணிராஜ, சுதீஷ், மரிய அலங்காரம், அந்தோணியம்மாள், செங்குட்டுவன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றடையும்படியாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் ஆரோக்கிய சாமி நிர்மலா கூடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தை காத்து வழி நடத்தியதற்கு நன்றியாகவும், தனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து காப்பாற்றியதற்காகவும், மகன் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், இருவரும் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், பெற்றோருக்கு நீடிய ஆயுளை கொடுக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும்
வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம்மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறை பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 மற்றும் 24, 25, 28. தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 மற்றும் 24, 25, 28. அந்நாட்களில் நெபுக்கத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசேக்கு, அபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழே வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்நொடியிலே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசேக்கு, அபேத்நேகோ என்பவர்கள் நெபுக்கத்நேசர் அரசனை நோக்கி பதில்மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப் போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுக்கத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசேக்கு, அபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டுள்ள அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசேக்கு, அபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுக்கத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்து எழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினில் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாகிய நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுவதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான்.
அப்பொழுது நெபுக்கத்நேசர் சாத்ராக்கு, மேசேக்கு, அபித்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர்தம் தூதரை அனுப்பி மீட்டலுனார் என்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உம் புகழ்ச்சிக்கும் மிக மாட்சிக்கும் நீர் உரியவர். கருவுகு மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்னென்னும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏற்றி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால்
கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல் செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய நற்செய்தி பகுதிகள் எதுவென்றால், யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெறுகிற சொற்போராக இருக்கிறது, வாக்குவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற செய்திகளை இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆழமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட ஒரே ஒரு செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உடனே யூதர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நீர் யார் என்று இயேசுவிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் விடுதலை என்று சொன்ன உடனே உடல் சார்ந்த விடுதலை. எப்படி என்றால், ஒருவர் சிறையில் இருக்கிறார், அல்லது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அல்லது ஏதோ நோயில் இருக்கிறார், பல நிலையில் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய உடலிலிருந்து நோய் போகிறது, சிறையிலிருந்து அவர் வெளியே அனுப்பப்படுகிறார். இந்த மாதிரியான உடல் சார்ந்த விடுதலையை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிற போது உடல் சார்ந்த விடுதலை அல்ல, அவர் சொல்வது உள்ளம் சார்ந்த விடுதலை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதர் சிறையில் இருக்கலாம், அல்லது துன்புற்ற நிலையில் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஐயோ, நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார் என்றால் முடியவே முடியாது. விடுதலையே கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் உள்ளத்தில் அவர் விடுதலை பெற்றவராக இருப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? கண்பார்ந்தவர்களே, சிறையில் இருக்கலாம், உங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்த முடியாது. நோயில் இருக்கலாம், உடல்தான் நோயில் இருக்கலாமே தவிர மனம் உங்களை நோய்வாய்ப்பட்டவர்களாக மாற்ற முடியாது. துன்புற்று கொண்டிருக்கலாம், துன்பம்தான் இருக்கலாமே தவிர உங்களுடைய உள்ளம் அப்படியாக ஆண்டவரோடு இருக்கிற நிலையில் மாற முடியும் என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆழமாக எப்படி புரிந்து கொள்வது? முதல் வாசகத்திற்கு போகிறோம். அங்கே 3 பேரை நெபுக்கத்நேசர் அரசர் சிறைப்படுத்துகிறார். அவர்களை தீச்சூளையில் தூக்கி போடுகிறார். எதற்காக? நெபுக்கத்நேசருடைய சிலையை வணங்க வேண்டும், அரசனுடைய சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். அங்கே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் சொல்லுகிற போது அவர்கள் வழிபட முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசன் என்ன செய்கிறான்? அவர்களை தீச்சூளையில் தூக்கி போடுகிறான். அவர்கள் தீச்சூளையில் தூக்கி போடப்படுவதற்கு முன்பாக என்ன சொல்கிறார்கள்? எங்கள் கடவுள் எங்களை மீட்பதற்கு வல்லவர், எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் என்று உறுதிப்பட சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற போது இன்னொரு செய்தியையும் சேர்த்தே சொல்கிறார்கள். என்ன செய்தி? ஒருவேளை எங்கள் கடவுள் எங்களை மீட்க வரவில்லை என்றாலும் கூட நாங்கள் உன்னை வணங்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதுதான் உண்மையை அறிந்திருத்தல் என்று பொருள்படுகிறது.
எப்படி? கடவுள் கட்டாயமாக சரியான நேரத்தில் என் துன்ப வேளையில் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றுவார் என்று நம்புகிறார்களே, அதுதான் உண்மையை அறிந்திருத்தல். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சின்ன துன்பம் ஆரம்பிக்கிற போதே ஆண்டவர் வந்தா என்ன, காப்பாற்றினா என்ன, இப்போ நினைச்சா என்னைய காப்பாற்றிடலாமலா, எனக்கு விடுதலை கொடுத்துடலாமலா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி பயணப்பட்ட ஏராளமான மனிதர்களை பார்க்கிற போது, குறிப்பாக இந்த 3 பேரையும் பார்க்கிற போது, கடவுளுக்காக வாழ நினைக்கிற இந்த பிள்ளைகளை உடனே காப்பாற்றிருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொரு துன்பத்தையாவது கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை அப்படி அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு கஷ்டமும் அப்படி அனுமதிச்சு போகப்படுகிறது. அப்போ எல்லாரும் நினைச்சுக்கலாம், இப்போ செத்து போவாங்க, இப்போ அழிஞ்சு போவான், இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுத்து 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 கடைசியாக சரியான நேரத்தில் அந்த துன்பம் இறுதியாக முடிகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் விசுவாசத்தில் உறுதி கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உங்களுக்கு தளராது இருக்கிறதா என்று ஆண்டவர் உங்களை சோதித்தருகிறார். இறைவன் அந்த சோதனையை தருகிறார். நாம் தாங்குகிற அளவுக்கான சோதனையை தருகிறார் என்பதைத்தான் இந்த 3 பேருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறோம். தீச்சுளையிலே போடப்பட்டவர்கள் மத்தியிலே நடுவில் ஒருவர் இருக்கிறார். அரசனுக்கே ஆச்சரியம், 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4வது ஒரு நபர் பார்க்கிற போது அவர் தெய்வ மகன் போல இருக்கிறாரே, அவர் யார்? அப்போதுதான் தீச்சுளையில் தூக்கி போடப்பட்டவர்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் துன்பத்தை அனுமதிக்கிறார். நம் விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அவர் ஆய்ந்தறிகிறார். அதைத்தான் நம் விவிலியத்தில் எல்லாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபுவுக்கு ஏராளமான துன்பம். நண்பர்கள் சபிக்க சொன்னார்கள், மனைவி உனக்கு இது தேவை என்று சொன்னால், எல்லாத்துக்கும் மத்தியிலும் அவர் ஆண்டவரை நம்புவதை கைவிடவே இல்லை. அந்த உண்மைதான், அந்த உண்மை, இறைவன் என்னை என் ஆபத்து வேளையில், என் துன்ப வேளையில் என்னோடு கூட இருப்பார், அந்த நம்பிக்கை தான் உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்று சொல்வதாக இருக்கிறது. அதே போல நிறைய பேரை பார்க்கிறோம். ஆபத்து வேளையில் பேதுருவுக்கு நடக்கக்கூடியது என்ன? கடல் மீது நடந்து வருகிறார், இயேசு அருகாமையில் இருக்கிறார். ஆனால் அவர் மூழ்குகிற வேளையில் தான் ஆண்டவர் அவருக்கு கரம் கொடுக்கிறார். அதுவரையிலும் கரம் கொடுத்து உடனடியாக அழைக்கவில்லை. ஆகவே இறைவன் அனுமதிப்பது, துன்பங்களை அனுமதிப்பது நமக்கு இந்த தவக்காலத்தில் நம்மையே ஆய்ந்து பார்ப்பதற்கு, நம்முடைய நம்பிக்கையை சோதித்தறிவதற்கு. ஆகவே உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றால், இறைவன் உங்களை காப்பார் என்கிற அந்த உண்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், வெளி விடுதலை அல்ல, உள் விடுதலையே உங்களை வாழ்வுக்கு அழைத்து சென்று விடும் என்பது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை. சிந்திப்போம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு? என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் ஒரு கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள பலிப்பொருட்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிட செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மிமன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறையவனே, என் வழி துணை நீ, இறஞ்சிடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே, என் வழி துணை நீ, இறஞ்சிடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.